ഓം ഹരി ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമ. ഹരി ഓം. ദശകം 7 9വதுം 10வதும் ஸ்லோகம் பார்க்கலாம். வைகுண்டமூர்த்தியை கண்டபோது பிரம்மா பிரார்த்தனை பண்ணுறார். திருஷ்டுவா சம்பிருத சம்பிரம கமலபூஸ்தோத்பாதபாதோருகே. திருஷ்டுவா சம்பிருத சம்பிரம கமலபூஸ்தோத்பாதபாதோருகே. हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन्. हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन्. ज्ञानस्येव मनीषितं मम विभो ज्ञानं तदापादय. ज्ञानस्येव मनीषितं मम विभो ज्ञानं तदापादय. द्वैताद्वैतभवत् स्वरूपपरमिति परमित्याचष्ट तं त्वां भजे. द्वैताद्वैतभवत्स्वरूपपरमिति आचष्ट तं त्वां भजे. எப்படி பிடிக்கலாம் பார்க்கலாம். திருஷ்டுவா சம்பிருத சம்பிரமஹா கமலபூஸ்தொது அப்படின்னு இருக்கு. கமலபூஹு ஸ்தொது தொது அப்படி படிக்கலாம். திருஷ்டுவா சம்பிருத சம்பிரமஹா கமலபூர் தொது பாத பாதோருகே. हर्षावेश वशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन्. ज्ञानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदापादय. ज्ञानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदापादय. द्वैताद्वैतभवत्स्वरूप परमित्याचष्ट तं त्वां भजे. द्वैताद्वैतभवत्स्वरूप परम् इति आचष्ट तं त्वां भजे. द्वैताद्वैतभवत्स्वरूप பரம் இதி ஆச்சஷ்ட தம் துவாம் பஜே. மீனிங் பார்க்கலாம். வைகுண்டமூர்த்தியை கண்டவுடன் ரொம்ப ஆச்சரியத்தோடு கூடிட்டு இந்த பிரம்மா பகவானை உன்னுடைய பாதாரவிந்தத்தில் பரமானந்தத்தோடு கூடி விழுந்து தண்ட நமஸ்காரம் பண்ணினாரே. பண்ண உடனே சந்தோஷிச்சு உனக்கு ரொம்ப கிருதார்த்தம் வந்து கொடுத்து பகவான் குருவாயிருப்பா. அப்புறம் இந்த பிரம்மாவை நல்லா குளிர்க்க பார்த்தார். சர்வ அந்தர்யாம் இல்லவா பகவான். என்னுடைய ஆசை என்னான்னு உங்களுக்கு நல்லா புரியுமே. அது ரொம்ப ரொம்ப தீர்ச்சையான விஷயந்தானே. பிரபஞ்சம் பிரம்மம் இந்த 2 விதத்தில் இருக்குது. அந்த 2 விதத்தில் உன்னோட தங்களுடைய ரூபம் இருக்குது. அதை நான் எப்படியாக்கும் சொல்ல அருந்துகிறது. அதுக்குள்ள சரியான ஞானம் எனக்கு தர வேணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்ன பிரம்மா சொன்னோட பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் எடுத்து கமலபூ நாக்கும் இப்படி பாடு சொல்கிறார். கமலபூனா கமலம்னா தாமரை, பூ ஜனிச்சவன் கமலத்தில் உண்டானவன். அதனால இந்த பிரம்மாவை கமலபூ அப்படிங்கிறார். இவ்வளவு அழகான லோகம் வைகுண்டலோகம். வைகுண்டலோகம் மட்டுமில்லை, பரமசுந்தரமானது பகவானுடைய திவ்ய ரூபம். அதை யாருக்குமே பார்க்க முடியாது. பிரம்மா இப்படி ஒரு ரூபத்தை தான் காணுவேன் என்று நினைக்கவே இல்லையா. ஆனால் அந்த ரூபத்தை கண்டபோது அவருக்கு அந்த ஆனந்த பரவசத்தில் என்ன செய்யணும் என்கிறதே மறந்து போயிடுது. ரொம்ப ஆனந்த பரவசத்தோடு கூட்டிட்டு அந்த பாதாரவிந்தத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்போ சொல்கிறார், இந்த 2 விதத்தில் இருக்குது பகவானே. துவைதம் இருக்குது, அத்வைதமும் இருக்குது. 2ம் உன்னுடைய ரூபந்தான், தங்களுடைய ரூபந்தான். இந்த ஞானத்தை அடியனுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்படியானால்தான் சிருஷ்டியை அடியினால் பண்ண முடியும். மாயையும் இருக்குது, மாயில்லாத ரூபம் பகவானோடு இருக்கே. அதை எனக்கு நல்லா சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணுகின்றார் பிரம்மா. பகவான் எப்படி அதுக்கு மறுபடி கொடுத்தார், எப்படி பிரம்மாவை அனுகிரகித்தார் பார்க்கலாமே அல்லவா. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு டியூனில் சொல்லி பார்க்கலாம். திருஷ்டுவா சம்பிருத சம்பிரமஹ கமலபூஹு त्वत्पादपादोरुहे. दृष्ट्वा संभृतसम्भ्रमः कमलभूर्त्वत्पादपादोरुहे.
हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीषिणं मम विभो ज्ञानं तदा पादय जानास्येव मनीषिणं मम विभो ज्ञानं तदा पादय द्वैराद्वैर भवत् स्वरूप परमिति आचष्ट तं त्वां भजे द्वैराद्वैर भवस्वरूप परमित्याचष्ट तं त्वां भजे அப்படின்னு படிக்கலாம். द्वैराद्वैर भवस्वरूप परमित्याचष्ट तं त्वां भजे. நீ கடைசி ஸ்லோகம். பகவான் அனுகிரகிக்கிறதை விவரித்து சொல்கிறார். ஆதாம்ரே சரணே வினம்ரமதம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன் ஆதாம்ரே சரணே வினம்ரமதம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன் போதஸ்தே பவிதா நசர்கவிதிபிः பந்தோபி சஞ்சாயதே போதஸ்தே பவிதா நசர்கவிதிபிர் பந்தோபி சஞ்சாயதே இத்யாபாஷ்யகிரம் பிரதோஷ்ய நிதராம் तच्चित्तगूढस्वयम् इत्याभाष्यगिरां गिरं प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयं दृष्टौ तं समुदयरयः स भगवन् उल्लासयोल्लाखदां सृष्टौ तं समुदयरयः स भगवन् उल्लासयोल्लाखदां நமக்கு பிடிச்சு பார்க்கலாம். आताम्रे चरणे विनम्रमथतं हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते पविदा न सर्गविधिभिः बन्धोऽपि सञ्जायते बोधस्ते भविता न सर्गविधिभिः बन्धोऽपि सञ्जायते इत्यापाश्य इति आपाश्य इत्यापाश्य गिरं प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयं सृष्टौ तं समुदय अयः स भगवन् उल्लासयोल्लाखदां सृष्टौ तं समुदयरयः கொடுத்திருக்கா. समुदयः अयः स भगवन् उल्लासयोल्लाखदां सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. உடனே இந்த பிரம்மா பகவானுடைய கொஞ்சம் சிவந்த அந்த திருக்கால்கள் விழுந்து வணங்கினார். அந்த பிரம்மாவை பார்த்து பகவானுக்கு சந்தோஷமாச்சு. தன்னோட கையினால் அவர் கையை பிடிச்சு அவரை மெல்ல மெல்லமாக எழுந்திருக்க சொல்லி சேர்த்து பிடிச்சுக்கிட்டார். அன்னு சொன்னார், கையை பிடிச்சுக்கொண்டு தாங்களுக்கு இந்த ஞானம் தன்னைத்தானே உண்டாகும். சிருஷ்டி செய்வதனால கர்மபந்தம் உண்டாகாது என்று சொல்லி அந்த பிரம்மாவை சந்தோஷிப்பிச்சார். பின்ன அந்த பகவான் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பிரம்மாவுடைய உள்ளத்தில் தானே போய் அமர்ந்து பிரம்மாவுக்கு எப்படி சிருஷ்டி பண்ணணுங்கிறதை அவர் சொல்லி கொடுத்தாரா. பகவானே, அந்த குருவாயூரப்பா, நீ எனக்கு ஆரோக்கியத்தை தரத்தான் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறார் பட்டதிரிப்பாடு. இந்த பிரம்மாவை இதை போல நீ அனுகிரகம் பண்ணினியே, இதே போல் இந்த அடியனியம் அனுகிரகம் பண்ணணும் குருவாயூரப்பா. உன்னுடைய லீலைகளை, உன்னுடைய அவதாரங்களை, களிகளை, உன்னுடைய மகத்துவத்தை நான் இந்த குருவாயூர் கோயிலில் உட்காந்துட்டு சிவரும் சார்ஜின் உட்காந்து காலையில் நீட்டிக்கிட்டு முடியாமல் உன்னுடைய புகழ்தானே பாடியிருக்கேன். அதனால் என்னுடைய இந்த கட்டப்பாடை நீ நல்லா பார்க்குற, எனக்கு கொஞ்சமாவது ஒரு ஆஸ்வாசம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறார் பட்டதிரிப்பாடு. இது சொல்லிட்டு இந்த தசகத்தை அந்த பகவானுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பித்தார். இதே போல் நம்மளும் இந்த கண்ணங்கிட்டை நம்மளுடைய கட்டங்களெல்லாம் சொல்லி, நன்மைகளெல்லாம் சொல்லி, எனக்கு வைகுண்ட லோகம் காமிச்சு கொடுக்கணும், எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா, உன்னோட சுந்தர விக்கிரகத்தை நானும் என்னோட உள்ளில் தெளிஞ்சு காண்றதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒருபாடு பிரார்த்தனை பண்ணிக்கின்றார் அந்த பட்டதிரியவர்கள். இந்த பிரார்த்தனையெல்லாம் நமக்கு வேண்டித்தானே பண்ணியிருக்கார் பகவான். பகவானின் 4 ஸ்லோகத்தில் விபோ விபோன்னு கூப்பிட்டுருக்கார். விபோன்னா அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர், எல்லாம் சர்வவியாபி, அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாதுங்கிற சொல்கிறதுக்கு தான் இப்படி அவரே விபோ, பிரபு, பூமன் அப்படிலாம் கூப்பிட்றார். இதெல்லாம் நமக்கு தெரியாத பகவானுடைய திவ்யநாமங்கள். தினாமலும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகவானை
இதே போல் நம்ம அணுகினோமானால் ரொம்ப பகுமானத்தோடு கூடிட்டு ஆதரவோடு கூடி கெஞ்சிக்கிண்டு அந்த உன்னிக்கண்ணனோட திருப்பாதங்களை திருச்சேவடிகளை நம்ம உள்ளத்திலே கண்டுகொண்டு மனசார கண்டுகொண்டு மனசார பார்த்துண்டு கண்ணீர் ஆனந்த கண்ணீரில் மிதந்து கொண்டு அவரை சேவித்தோமானால் அந்த பகவான் நிச்சயமாக நம்மளையும் எல்லாம் அனுகிரகிப்பார். இந்த காரியத்தில் ஐயமே வேண்டாம் அப்படின்னு நம்ம பெரியோர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீநாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரிஹி ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம். நாராயண 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 நாராயண. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.